அனைவருக்கும் கார்த்திகை திருநாள் நல் வாழ்த்துக்கள். எதுக்கு கார்த்திகை திருநாள் செய்யறாங்க தெரியாது. கிரீம் செட் பண்ணிட்டேன். இன்னைக்கு கார்த்திகைக்கும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கார்த்திகை அப்பம் பண்ணி காமிக்கலான்னு இருக்கேன். இது முடிச்சுட்டு நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வாசலுக்கெல்லாம் வச்சுட்டு கிச்சனுக்கு வச்சுட்டு அங்க பாருங்க, அங்க எல்லா இடத்துலயும் வச்சிருக்கேன் இன்னைக்கு, எல்லா இடத்துலயும். இட்டிமா, இது எங்க பரம்பரை குத்து விளக்குல ஒண்ணு. நான் ஆக்சுவலா எதுவுமே சொல்லலை, இது ஒன்னையோட தான் அவர் ஞாபகப்படுத்தினாரு சொல்லியிருக்கேன். ஸோ அங்க 2 பாவை விளக்கு எரியுது பாருங்க, அது 2 வெண்கலம். அது நல்லா அழகா நின்று சின்னதா எரியும். சரி, இதை நம்ம வழியில வச்சிருவோம். இன்னைக்கு நான் கோலம் போட்டேன், ஆனா கோலம் ஒரு மாதிரி தண்ணிய போயிடுச்சு. மம்மி அதை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? தெரியுதா? இல்ல நீங்க சைட்ல வந்து எடுங்க. விழுக்க வச்சிருக்கேன், விழுக்க பேசு. அந்த தாம்பளத்தை எடுத்து கொடுமா, கிட்டிச்சாங்க தாம்பளம். இங்க வச்சிடு, நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். நீ புடிச்சிட்டு நில்ல, ஒண்ணும் சுடாது, பயப்படாத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, திறமெல்லாம் இருக்கு, திறமெல்லாம் இல்லையா? வைக்கிறேன். ஜெயா லைன்ல இருக்கா? காமி மம்மி போதும் தாங்க, பாக்கிய வீட்டுக்குள்ள வச்சிடலாம்.
வாசல்ல வச்சிருக்கேன். இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். தென் வாசல்ல இங்க ஒண்ணு, அப்புறம் இங்க ஒண்ணு வச்சிருக்கேன். என்னால சரியா எடுக்க முடியல. அப்புறம் இதான் ஹால்ல வந்து பெரிய விளக்கு வச்சிருக்கேன். அப்புறம் ஊஞ்சல்ல கொஞ்சம் விளக்கு வச்சிருக்கேன். இதெல்லாம் எங்கெங்க வைக்கலாம்னு தெரியல. பட் சென்டர்ல உள்ளது அங்கதான் இருக்க போகுது. ஸோ இங்க 2 பாவை விளக்கு இருக்கு. இதையும் வந்து நான் வந்து எங்க வைக்கணும்னு யோசிக்க போறேன். கிரிப்பு, ட்ரீ வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க 2 விளக்கு வச்சிருக்கேன். அப்புறம் இங்க ஒரு விளக்கு வச்சிருக்கேன். அப்புறம் கிச்சன்ல ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க இன்னும் 2, 3 வைக்கலாம்னு ஆசை எனக்கு. பட் இப்ப நான் வந்து அப்பம் பண்ண போறேன். ஸோ நம்மளுக்கு டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம கார்த்திகை அப்பம் பண்ணலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய், இதை வந்து கொஞ்சம் அரைச்சிடுவோம். சின்ன டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற போட்டேன். இது நல்லா ஊறிச்சு. இந்த தேங்காயோட ஃபர்ஸ்ட் இந்த அரிசியையும் ஒரு ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதையும் அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதுல 2 வாழைப்பழம் நான் போட்டுக்கிறேன். எனக்கு வந்து இந்த நேந்திர வாழைப்பழம் தான் இருக்கு என்கிட்ட. ஸோ நான் அதையே போட்டுக்கிறேன். இது நல்லா பழுத்துருச்சு. இந்த மாதிரி பழுத்த பழம் தான் இது நல்லா இருக்கும். ஸோ போட்டுட்டு ஒரு 2 சுற்றி சுற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து இதுக்கு வந்து 1க்கு பாதி அரிசி வந்து ஒரு டம்ளர்னா பாதி டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கூடுதலாகவே தான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட் போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாதிரி ஊத்துற அளவு இருந்தா போதும். ஆயில் வந்து சூடு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாவு வந்து இந்த மாதிரி இட்லி மாவு மாதிரி இருந்தா போதும். இது பதம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஊத்தும் போது அது கொஞ்சம் வெந்த பிறகு இந்த அப்பம் வந்து தானாவே மேல வந்துடும். அப்படி மேல வந்துச்சுன்னா நம்ம கரெக்டா பண்ணியிருக்கோம், இல்லைன்னா தப்பு. அந்த சட்டியோட இருந்ததுன்னா தப்பு. தானா வரும் பாருங்க. வந்துருச்சா? இப்ப வந்து இது வந்து கரெக்டான மாவு, கரெக்டா அரைச்சிருக்கோம். இப்ப இதுல வந்து அந்த பழம் 2 வேற போட்டிருக்கோம். கொஞ்சம் ஜாகரி சிரப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து ஸ்வீட் வந்து கரெக்டா இருக்கும். புஷ் இருக்கா? புஷ். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் அப்ப சொல்றேன், எங்க மாமியார் சுடுவாங்க. ஆனா அவங்க சுடும்போது முழுக்க முழுக்க நெய்யில தான் சுடுவாங்க. அந்த அப்பா பாத்திரத்தை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அதுல வந்து ஒரு ஒரு பாத்திரத்துல 4 அப்பம் சுடலாம். கூலி பணியாரம் இல்ல, அப்பம். அப்ப பணியாரம், அப்பக்காரை ஆள் பேரு. ஓகே. அது வந்து எங்க மாமியார் வந்து எல்லாத்தையுமே நெய்யில தான் சுடுவாங்க. செம்ம சாஃப்டா இருக்கு. இப்படி தொட்டு பார்த்தா தெரியுது இந்த ஜல்லிக்கரண்டியால. குச்சு குச்சுன்னு இருக்கு. குச்சு 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 குச்சுக்குன்னு இருக்கு. அப்படி விட்டு பார்த்தா குச்சு குச்சு புஷ் புஷ்ன்னு இந்த பாப்பாஸோட கண்ணம்லாம் இருக்கும்ல, புஷ் புஷ் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து
இப்படி திரும்பி விடும் போது அது திரும்ப கொஞ்சம் அம்மினாலும் புஸ்குன்னு திரும்பி வந்துடுது. எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டைம் சுடுறேன். நான் பார்த்திருக்கேன் சுடுறத. பட் ஃபர்ஸ்ட் டைம் சுடுறேன். பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கு. பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா அதிரசம் சுடுறது கொஞ்சம் பயம் எனக்கு. பட் இது அவ்வளோ ஜாலியா இருக்கு. இந்த கரண்ட் எல்லாம் இங்கே விட போதே தெரியுது பாருங்க, இந்த ஏர் பபிள்ஸ். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. நிஜமாவே இதுல வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலாம். ரொம்ப 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 அழகா வந்திருக்கு. இப்ப என்னால சாப்பிட முடியாது, என்ன சுடுது. ஓகே, எல்லாருக்கும் இனிய கார்த்திகை தீப நல் வாழ்த்துக்கள். இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.